சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஒரே மீம்ஸ் வீடியோ, மீம்ஸ் போஸ்டராக இருக்குது. என்ன அப்படின்னா, தமிழக அரசு சமீபத்தில் ஒரு விழா நடத்தினது. அந்த விழாவை பார்க்கும் பொழுது பலருக்கு என்னன்னா, இது வந்து ஒரு சினிமாவுடைய ஆடியோ லான்ச் அது மாதிரி ஏதோ பண்றாங்க போல இருக்குன்னு. ஏன்னா அதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாமே சினிமாக்காரங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிகழ்ச்சி நடத்துனாங்க. பார்த்தீங்கன்னா அதற்கு இவங்க வந்து காலை உணவுக்கு வந்து பஞ்சாப்லேருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் அழைச்சிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவரும் வந்து கலந்துக்கிட்டாரு. அவர் சொல்லும் பொழுது என்னன்னா, காலை உணவு திட்டம் வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இது நெக்ஸ்ட் அகடமிக் இயர்லேருந்து தெலுங்கானாவில் நானும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மற்ற ஒரு 2-3 திட்டங்கள், நான் முதல்வன், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் கொடுத்து வச்சவங்க ஸ்டாலினை வந்து முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு இவங்க சினிமாக்காரங்களை வச்சு இந்த தமிழகம் எப்படி கல்வியில் உயர்ந்திருக்குது அப்படிங்கிறது மாதிரிலாம் நிகழ்ச்சி இருந்துட்டான். அதை வைத்து தான் இப்பொழுது ஒரு பக்கத்தில் மீம் அதெல்லாம் போயிட்டுருக்கு. திமுக வந்த பிறகுதான் கல்வியிலே சிறந்தது விளங்கியதா தமிழகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையும் இப்போ எழுந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்க? இவங்க சொல்லக்கூடிய கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பது பாரதியார் பாடிய ஒரு பாட்டினுடைய ஒரு வரியில வரக்கூடிய ஒரு வார்த்தை. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே பாடியிருப்பார் இல்லையா? ஆமா. அதுல வரக்கூடிய வார்த்தை கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் வாழ்ந்த தமிழ்நாடு, பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடுன்னு பாரதியார் பாடியிருப்பார். கிட்டத்தட்ட 125 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிடம் என்பது இந்த தமிழ்நாட்டுல தோன்றுவதற்கு முன்பாக பாடியிருக்கிறார். தமிழ்நாடுங்கிறத ஒரு ப்ரொஃபஸியா சொன்னவரே அதே பாரதிதான். அப்ப மெட்ராஸ் பிரசிடென்சி தான் இருந்தது. அப்ப திராவிடம் வருவதற்கு முன்பே கல்வியில் தமிழ்நாடு சிறந்திருந்த காரணம் கல்வி சிறந்த தமிழ்நாடு அவர் பாடியிருக்கிறார். அப்ப கல்வியில் தமிழ்நாடு சிறந்திருந்ததுக்கும் திராவிடத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஏத்துக்கணும் இல்லையா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் அப்படியே. ஆமா, முதல் ஸ்டேட்மெண்டே தப்பு. இப்ப பாருங்க, இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஹைதராபாத் வந்து ஒரு பெரிய, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஹப் ஃபார் எஜுகேஷன், பல்வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு சினி ஃபீல்ட்ல கூட பாத்தீங்கன்னா பெரிய ஹப் அதுதான். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஹைதராபாத். நீங்க பிரமிக்கத்தக்க அளவுக்கு சாஃப்ட்வேர் எல்லாமே எதை எடுத்தாலும் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு ஹப். அந்த மாதிரி வளர்ந்துருக்கிறது. அது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஹையர் எஜுகேஷன்ல பெரிய ஹப். அப்ப இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தன் ஹைதராபாத்ல போய் படிக்க போறான். அதுக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் வந்து ஹைதராபாத் அரசாங்கம், தெலுங்கானா மாநில அரசாங்கம் செய்து கொடுக்கின்றது என்று சொன்னால் பெருமை யாருக்கு? பரிந்துரை பண்ணுங்க, நான் வந்து அங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா தரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமை யாருக்கு? கிரெடிட் கோஸ் டு தெலுங்கானா, நாட் தமிழ்நாடு. அவர் என்ன சொல்றாரு, உங்க இதுல அப்படி இல்லைன்னு நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு எம்எஸ் படிக்கிறதுன்னு ஆஸ்திரேலியா போறேன், எம்எஸ் படிக்கிறதுக்கு அமெரிக்கா போறேன்னு ஒருத்தன் போனா என்ன அர்த்தம்னா, இங்க உள்ள மேற்படிப்போட அங்க உள்ள படிப்பு நன்றா இருக்கின்றது என்ற காரணத்திற்காக வீட்டை அடமான வச்சு வீட்டை வித்து போறாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்ப தமிழ்நாட்டுல இல்லாத உயர்கல்வி தெலுங்கானாவில் இருக்கின்றது சொன்னால், இப்ப பாரதியார் என்ன பாடியிருப்பானா, கல்வி சிறந்த தெலுங்கானான்னு பாடியிருப்பார் இல்லைங்களா? பெருமை கோட்ஸ் தெலுங்கானா, நாட் தமிழ்நாடு. என்ன சொல்றீங்க? அதனால இவரோட சேர்ந்து அவரு தெலுங்கானா வளர்ந்துருக்குன்னு ரேவந்த் ரெட்டி அதுல பாத்தீங்கன்னா இவரோட சேர்ந்த பழக்கமானதுல அவரும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறார். அதை டெவலப் பண்ணது முழுக்க சந்திரபாபு நாயுடு. அப்போ ஒருங்கிணைந்த சந்திரபாபு நாயுடு தான். அதை சொல்ல மறந்துட்டேன் நானு. அதை முழுக்க அதுக்கான முன்னெடுப்பு எடுத்து சந்திரபாபு நாயுடு தான். அதுக்கு அந்த பெருமை அவருக்கே சேரும். இவரோட சேர்ந்த ஸ்டிக்கர் அவரும் ஒட்ட ஆரம்பிச்சார். திராவிட கலாச்சாரம், அதனால திராவிட மாடல் அங்க வந்து அவர் சொல்லியிருக்காரு, திராவிட மாடல் வந்து தெலுங்கானாலும் வளர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த ஸ்டிக்கர்ல ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் இதே போல எல்லாம் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் உலக அளவோட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய தரம் வாய்ந்த பல்கலைக்கழகமாக ஒரு காலத்துல இருந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. எப்பனா பிஃபோர் திராவிடம் வருவதற்கு முன்பு. நான் சொல்றது எல்லாமே திராவிட மாடல் ஆட்சிகள் வந்த பிறகு இன்றைக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எந்த ரேங்க்ல இருக்கு போய் பாருங்க. அப்ப கல்வியை சீரழித்த பெருமை தான் திமுகவுக்கு இருக்க முடியுமே தவிர எந்த கல்விக்கான எந்த விதமான கிரெடிட்டுமே வந்து திமுகவுக்கு போகாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வகையில பெருமையா சொல்லிக்கிறாங்க, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட
36,000 மேற்பட்ட ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இந்த துவக்கப்பள்ளிகள் கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு துவக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப நீங்க ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூட படிச்சவங்க தான் இன்னைக்கு உள்ள பெரிய பெரிய சிஇஓ எல்லாம் அங்கிருந்து வந்தவங்க தான் இருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான். அல்லது பிரைவேட் ஸ்கூல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பான்சர்டா எய்டட் ஸ்கூலா இருக்கும். இந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்ப கிடையாது. அப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு பேக் போன், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்ததுனாலதான் இன்றைக்கு தமிழகத்துல இந்த அளவுக்கு கல்வி சிறந்திருக்கிறது. ஆனால் இந்த 35,000க்கு மேற்பட்ட இந்த பிரைமரி ஸ்கூல் இத்தனை தமிழ்நாட்டுக்கு வர காரணமா இருந்தது யாரு? டிஎம்கே கிடையவே கிடையாது, காங்கிரஸ் கவர்மெண்ட். கோயம்புத்தூர்ல இருந்த அவினாசிலிங்கம் செட்டியார் என்பவர்கள் தான் இந்த 35,000 இத்தனை பிரைமரி ஸ்கூல் ஹப் முழுக்க ஏற்படுத்தி நெட்வொர்க் ஏற்படுத்தி அவர் தான். அதுக்காக தன் வாழ்க்கையா கொடுத்திருக்காரு. இன்னைக்கு யாரா அவர் பேர் சொல்றாங்களா? அப்ப கல்விக்கான அடித்தளத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியது கோயம்புத்தூர் அவினாசிலிங்கம் செட்டியார் என்றோ, எங்களுக்கு முன்பு ஆண்ட காங்கிரஸ் ஆட்சி என்றோ திமுக சொல்லுமா என்னைக்காவது? அந்த பக்கம் பாத்தீங்கன்னா காரைக்குடி அழகப்பா செட்டியார் அவங்க அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த காலத்துல இவங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துல தனியார் வந்து அந்த பக்கத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணி பலருக்கும் கல்வி கொடுத்திருக்காங்க. அந்த அவினாசிலிங்கம் செட்டியாருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்த்தோம், பிரமிப்பா இருக்கு. அவர் வந்து விவேகானந்தருடைய சீடர். தன்னுடைய வாழ்க்கையை வந்து கல்விக்காக அர்ப்பணித்து, குறிப்பாக பெண் கல்விக்காக வந்து பல ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து மேல் படிப்பு படிப்பதற்காக பெரிய முயற்சி எடுத்திருக்கார். காந்தி வந்து ஹரிஜன மக்களுக்காக கல்விக்காக ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஆரம்பிச்ச போது தன்னுடைய சொத்தை வித்து, அந்த காலத்துல 2 லட்சம் வந்து தன்னுடைய சொத்தை விற்று அந்த பணத்தை வந்து இந்த இயக்கத்துக்கு கொடுத்திருக்கார். அப்ப இன்னைக்கு பல கோடிக்கணக்கில் போரும். இவங்க கல்விங்கிற பேர்ல வந்து சொத்தை வந்து சாப்பிட முயற்சி பண்றாங்க. டாப் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறதே இவங்க தானே, நிறைய காசு சம்பாதிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் நடத்துறதே. அதே போல அதனால முதல் அடித்தளமிட்டவர் காங்கிரஸ் ஆட்சியை சேர்ந்த அந்த அவினாசிலிங்கம் செட்டியார் தான் முதல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா காமராஜர் மதிய உணவு கொண்ட பிறகுதான் பல பேர் மதிய உணவு கிடைக்குங்கிறதுக்காக பல ஏழைகளான கூலி கூட்டு போயிடுவான். அது காமராஜர் பண்ண ஒரு பெரிய ஒரு திட்டம், அது மறக்கவே முடியாது. ரெவல்யூஷன். ஏன்னா அவனுக்கு மத்தியானம் சாப்பாடு கிடைக்காது, கூலி வேலைக்கு கூட்டு போயிடுவான். நீ ஸ்கூலுக்கு அனுப்ப, உனக்கு சாப்பாடு போட்டு உனக்கு படிப்பு சொல்லித்தரேன். அதை பண்ண காமராஜ். அதே போல இன்னொரு விஷயம் பாருங்க, தமிழகத்தில் கூட இவங்க தமிழ்நாடுன்னு பேசுறாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான் இருந்தது. எங்களுடைய தாத்தா காலத்துல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான். தமிழ் மீடியத்துல வந்து அரசு பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் மீடியம் என்ற அந்த கான்செப்டை கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில வந்து அவினாசிலிங்கம் செட்டியார் ஆட்சி காலத்துல தான். திருக்குறள் வந்து கட்டாயமா எல்லா தமிழ் பள்ளிக்கூட எல்லாருமே திருக்குறள் கட்டாயம் படித்தாகணும். எல்லா கிளாஸ் 5ஆவதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா 10ஆவது வரைக்கும் 11ஆவது வரைக்கும் என்கின்ற அந்த கட்டாயப்படுத்தியதும் அவினாசிலிங்கம் செட்டியார் தான். இதெல்லாம் மறைச்சிருவாங்க. திராவிடம் வருவதற்கு முன்பாகவே, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாகவே கல்வியிலே தமிழகம் சிறந்திருந்தது. அதற்கான அடித்தளம் போடப்பட்டது திமுகவால் கிடையாது. அதுக்காகத்தானே நான் சொல்றேன். இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ராஜாஜியை பார்த்து குலக்கல்வி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்ச்சியிலேயே ஒருத்தர் பேசிருக்காரு டைரக்டர். என்ன பேசிருக்காரு? நம்மளை படிக்க விடாமல் தடுத்தது துரோணாச்சாரியார் முதற்கொண்டு ராஜகோபாலாச்சாரியார் வரை. அது குமுதத்துல வந்த ஒரு செய்தி, எனக்கு எந்த வருஷம் ஞாபகம் இல்லை. நான் அந்த செய்தி நானே சொல்றேன். ராஜாஜி முதலமைச்சராக இருந்த போது ராஜாஜிட்ட வந்து இப்ப இருக்கிற கமலஹாசனுடைய அப்பாவோ தாத்தாவோ சீனிவாசன் அவர் வந்து அவங்க சொந்தக்காரர் ஒருத்தருக்கு வந்து சீட்டு கேட்டு ராஜாஜிட்ட போயிருக்காரு. இதெல்லாம் அந்த வருஷம் தேதியோட குமுதத்திலேயே வந்திருக்கு. அப்போ உடனே ராஜாஜி வந்து ஏதாவது சீட்டு கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி பாக்குறாரு. இல்ல, ஏன்னா இந்த இவ்வளவுதான் சீட்டு கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அப்ப என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு புதிய கான்செப்ட், இன்னைக்கு உள்ள கான்செப்ட் ராஜாஜி கொடுத்திருக்காரு. ஏன்னா புதுசா காலேஜ் ஆரம்பிக்க முடியாது. காலேஜ் ஆரம்பிச்சு அத்தனை லெக்சர்ஸ் போட்டு அந்த லேப் கட்டி இதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப ஷிஃப்ட் கொண்டு வாங்குறாரு. மார்னிங் ஷிஃப்ட் ஒரு காலேஜ், ஈவினிங் ஷிஃப்ட்னா டபுள் ஆகும். அப்ப காலேஜஸ்ல ஷிஃப்ட் முறை பிரகாரம் வந்து இந்த மாதிரி காலேஜ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அந்த கருத்தையே முதல்ல தமிழகத்தில் புகுத்தோடு மேபி இந்தியாவுக்குள்ள முதலாவதா இருக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ் 2 ஷிஃப்ட் வச்சிருக்காங்க, 3 ஷிஃப்ட் கூட இருக்கு சில காலேஜ் தான். அப்ப அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வைத்துக்கொண்டு அதே கட்டமைப்பின் மூலமாக 2 மடங்கோ 3 மடங்கோ மாணவர்களுக்கு கல்வி போதிக்க முடியும். இந்த கல்வி புரட்சியை கொடுத்ததே ராஜாஜி தான். அடுத்தது என்ன பண்றாருன்னா, இதே கல்வி புரட்சியை பள்ளிக்கூடங்கள்ல பண்ண என்ன, ஷிஃப்ட் முறையில ஸ்கூல் கொண்டோம்னா டே ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் டபுள் மடங்கு பசங்க படிக்க முடியுமே, புதுசா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாமே. இதுதான் அவர் சொல்றாரு. அப்ப இந்த திமுக காரங்க காலையில அந்த மாணவன் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டா மத்தியானம் நேரத்துல என்ன பண்ணுவான்? அப்போ ஒரு சும்மா ஒரு சஜஷன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மா கூட ஹெல்ப் பண்ணட்டுமே. உடனே குலக்கல்வியை தூக்கி பிடித்த ராஜாஜி
அப்படியே அந்த பிளேட்டை திருப்பி பெரிய எதிர்ப்பு வந்து ராஜாஜி மனம் வருத்தப்பட்டு தன்னுடைய தான் சொன்ன கான்செப்டை புரிஞ்சுக்காம திரித்து பேசக்கூடிய திராவிடத்தை பார்த்து அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். போகும்போது கூட வந்து தன்னுடைய அந்த அரசு கார்ல ஏறாம ஒரு ஜட்கா குதிரையுடைய வாடகை பிடித்து போனான்னு ராஜாஜி வரலாறு கூறுகிறது. அதனால தமிழ்நாட்டிலே இப்போ உள்ள அந்த கல்விக்கான அடித்தளமிட்டவர்கள் காங்கிரஸ் ஆட்சி, அவினாசிலிங்கம் செட்டியார், ராஜாஜி, காமராஜ் இவங்க தானே தவிர எந்த வகையிலும் வந்து திமுகவோ திராவிடமோ கிடையாது. அதை தான் வந்து ஸ்கில் இந்தியான்னு அவன் என்ன கத்துக்கிட்டு இருக்கானோ அதை வந்து இன்னும் மேம்படுத்துவதற்கு தான் இப்ப அதுவும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸ்கில் டெவலப் பண்ண நீங்க வந்து என்ன செய்யறானோ அவனுடைய வேலையை இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு அதுதான் இப்ப பேர் மாத்தி கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, யாராவது எஜுகேஷனிஸ்ட், ஏதாவது உண்மையான கல்வியாளர் என்று யார் இருக்காங்களோ அந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க, நீங்க யார்கிட்ட வேணா போய் கேளுங்க, அந்த மாதிரி உள்ள கல்வியாளர், நேர்மையா உள்ள கல்வியாளர் போய் கேட்டீங்கன்னா தமிழகத்திலே பள்ளிக்கூடங்களுடைய கல்வித்தரம் பாதிக்கப்பட்டது சமச்சீர் கல்வி வந்த பிறகுதான். யாரை வேணா போய் கேட்டு பாருங்க, அவங்க ஆதாரத்தோட சொல்லுவாங்க. நான் ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்றேன், அவங்க ஆதாரத்தோட சொல்லுவாங்க. அப்ப கல்வியை கெடுத்தது கருணாநிதி சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாது? இல்ல, அவங்க அந்த கிரெடிட்டே பார்ஷியலா எடுத்துக்கிறாங்க. படிக்க வைத்தது கருணாநிதி, திமுகங்கிறாங்க. குடிக்க வைத்ததும் அவங்கதாங்கிறது அந்த கிரெடிட்டை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல, இந்த படிக்க வைத்தது அந்த கிரெடிட்டே அவங்களுக்கு வராதுன்னு சொல்றேன். அதுக்கு முன்பு போட்ட அடித்தளத்துல இவங்க மேல முதுகு மேல ஏறி உட்காந்துட்டாங்களே ஒழிய இவங்க எதுவும் பண்ணலங்கிற. இவங்க பண்ணதெல்லாம் ஒண்ணுதான், கல்வியின் தரத்தை இவர்கள் உயர்த்தவில்லை. இப்ப கல்வியை உயரணும்னா, தரம் உயரணும்னா அந்த ஆசிரியர்களுக்கு ஸ்கில் டெவலப் ஆகணும், அவங்க திறமையானவங்களா ஆகணும். அது அவங்க யாரும் பண்ணல. அந்த ஆசிரியர்களுடைய சம்பளத்தை உயர்த்தினார்களே தவிர கல்வியுடைய தரத்தை உயர்த்தல. அப்ப சம்பளத்தை ஏன் உயர்த்தினாங்க? இவங்க எலெக்ஷனுக்கு இவங்க வந்து வேலை செய்யணும். இவங்களுடைய ப்ராபகண்டா மிஷினரியாக இந்த ஆசிரியர்கள் கூட்டத்தை மாற்றுவதற்காக சம்பளத்தை உயர்த்தினாங்க. இன்றைக்கு இதான் இருக்காங்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் முழுக்க முழுக்க. இன்னைக்கு இந்த ஜாக்டோ ஜியோலாம் வந்து பிரிந்தாலும் கூட அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவுடைய பிரச்சார பீரங்கியா தான் இருப்பாங்க. நான் படிக்கும் போது என்னுடைய பள்ளியில ஆசிரியர்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து திமுக பிரச்சாரத்தை பாடம் நடத்தும் போது சொல்லியிருக்காங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது, 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது. அப்ப அதுக்காக பயன்படுத்தினாங்க. அதனால கல்வியின் தரம் உயரல. கல்வி கூடங்கள் அரசியல் கூடங்களாக, அரசியல் பிரச்சார கூடங்களாக மாறினவே தவிர கல்வியில் சிறக்கவில்லை தமிழகம். திமுக பண்ண ஒரே காரியம் இதுதான். மதிய உணவு திட்டம் காமராஜர் கொண்டதா இல்லையா? திமுக ஆட்சி காலத்துல ஊழல் ஆரம்பிச்சது, அப்புறம் அதிமுக தொடர்ந்தது. அந்த வரக்கூடிய பொருளை வந்து மாத்துறது, தரம் குறைந்த பொருள் போடுறது, அதுல நம்பர்ல கோல்மால் பண்றது, எல்லாம் அதில் நடந்தது. அப்ப கல்வியை வைத்து வியாபாரம் நடத்தி லாபம் சம்பாதித்தது திமுக மாடல், திராவிட மாடலை தவிர கல்வி சிறக்கல. இது பாருங்க, ஒரே ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. சமீபத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு விழாவில் பேசும்போது. அவர் வாய்மொழியாவே தெரியாம பொய்யா மொழி இல்லையா, உண்மை வந்துடுச்சு, பொய்யா மொழி. உங்க பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருங்க, படிப்பு வராட்டியும் பரவாயில்ல, நல்ல ஒழுக்கம் வரும் சொன்னாரா இல்லையா? நல்ல ஒழுக்கம் வரப்போறதுல நமக்கு தெரியும். இருந்தாலும் அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, அவரே சொல்றார் கல்வி வராது கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தா. அதனாலதானே அவர் பையன் ஜெர்மனி கத்துக்கக்கூடிய ஸ்கூல்ல படிக்கிறாங்க. உண்மையிலே அவங்க வந்து கல்வி தரமுள்ள கல்விக்கூடமாக தமிழக பள்ளிக்கூடங்கள் இருந்ததுன்னா இவர் போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருப்பாரு. இப்ப சிங்கப்பூரோ மற்ற வெளிநாடுகளோ பல நாடுகள்ல பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டி உள்ள ஸ்கூல்னா கவர்மெண்ட் ஸ்கூல். இன்னைக்கு கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலுங்க, அது ஒன்றும் பிரைவேட் ஸ்கூல் கிடையாது. கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல இடம் கிடைக்கும், எத்தனை பேர் எவ்வளவு போட்டி போடுறாங்க. ஏன் போடுறாங்க? தரம் இருக்கும். அப்ப அது கவர்மெண்ட் ஸ்கூல் தானே. அப்ப மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளியில வந்து நல்ல கல்வித்தரம் இருக்கும்போது மாநில அரசுக்கு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஏன் கல்வித்தரம் இல்லை? அது தரம் உயர்த்த வேண்டும் என்ற கண்ணோட்டமே உங்களுக்கு இல்லை. அதை வைத்து அரசியல் செய்யணும் என்கின்ற நோக்கம் தான் இருக்கின்றதே தவிர தரம் உயர்த்தக்கூடிய எண்ணமே கிடையாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க, தாய்மொழி கல்வியில எழுதக்கூடியவர்கள் அதை பத்தி புள்ளிவரம் எடுத்திருக்காங்க. அந்தந்த தாய்மொழியில அந்த தாய்மொழி எழுதக்கூடிய அந்த தரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே கடைசி இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு. ஆந்திராக்காரன் ஒழுங்கா எழுதுறான் தெலுங்குல. இது நீங்க ஒன்றும் பெருசா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு 10 ஸ்கூல்ல போயிட்டு ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையனை பார்த்து ஒரு 4 லைன் தமிழ் எழுத சொல்லுங்க. உன் பேர் பூங்கோதைன்னு இருக்கும், பூங்கேதைன்னு எழுதுவாங்க. அப்படிதான் இருக்கு. பூங்கொடி பூங்கேடின்னு எழுதுவாங்க. அது ஏன் கேடி எழுதியிருக்கோம்னு தெரியவும் தெரியாது. அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்துல கல்வி, தொடக்க பள்ளியிலும் சரி உயர்கல்வியிலும் சரி.
அதனாலதான் அங்க தெலுங்கானா நோக்கி போய் படையெடுத்து கொண்டிருக்கிறார். அவரும் வான் கூப்பிடுறாங்க, அதை ஒரு விழாவாக எடுத்துட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சினிமா ஸ்டார் வச்சு, இன்னும் தமிழ்நாட்டுல சினிமா மோகம் இருக்கிறது இல்லையா, சினிமா ஸ்டார் வச்சு பிரச்சாரம், எங்க பார்த்தாலும் சினிமா ஸ்டார் தான். அதனால இப்ப இந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு கல்வி தரம் இருக்கின்றது என்ற நம்பிக்கை இருக்குமே, ஆனால் ஏன் நீட் எக்ஸாம் வந்து எதிர்க்கணும்? தரம் தானே அது, ஏன் எதிர்க்கணும்? ஏன் 11th வந்து இதை எக்ஸாம் கட் பண்ணணும் இல்லைங்களா? அப்ப உண்மையிலே கல்வித்தரம் இல்லை என்பது இவங்களுக்கு தெரியும். அமைச்சர் ஒப்புக்கொள்கிறார். மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகம், அரசியல் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல அரசியல் ஸ்டண்ட் அடிக்கணும். இப்ப ஆக்ஸ்போர்ட்ல போய் காசை கொடுத்து ஒரு விழா நடத்தினாங்க இல்லையா, அதே போல இப்ப மற்ற மாநிலங்களே தமிழகத்தை புகழக்கூடிய அளவுக்கு தமிழகத்தின் கல்வித்தரம் உயர்ந்திருக்கின்றது என்று தேர்தல் பிரச்சாரத்தை சொல்வதற்காக ஒரு கழை கூத்தாடித்தன் அரசியலோடு சேர்ந்து சினிமா நடிகர்களையும் வைத்து ஒரு டிராமா ஸ்டண்ட் நடத்தி இருக்கிறார். அதுக்கு மேல இதுல ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.